நியூ இயர் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 75,000 பேர் கூட விசிட் பண்ணுறாங்க ஒரு நாளில். இந்த மாதிரி வியூவில் எங்கே சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஏதோ பயங்கர ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி செக் இருந்துச்சுல்ல. ஸோ எப்போ வேணாலும் அனிமல் கிராசிங் இருக்கலாம் அப்படிங்கிறத வார்னிங். அங்கே சிலைக்கே வந்து இயற்கையான முடி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதனுடைய மதிப்பு வந்து 100 கோடின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. மாற்றி மாற்றி 2 பக்கமும் மாற்றி மாற்றி போகிறாங்க. ஸோ அதான் அனுபவம் எப்படி இருக்கணும். உலகத்திலேயே அதிகமான மக்கள் விசிட் பண்ணக்கூடிய டெம்பிளில் நம்பர் 1 அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ அது இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. மேற்கொண்டு இங்கே முடி காணிக்கை கொடுக்கறது கிட்டத்தட்ட வந்து 200 யானைகளுடைய வெயிட்டுக்கு சமம். ஒரு வருஷத்தில் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 600 டன் அவ்வளோ வெயிட் உள்ள முடி காணிக்கை கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா. ஸோ ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆல் ஹேவ் அன் அமேசிங் டே. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அஃப்கோர்ஸ் இந்த ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு இடம் தான். இதுதான் வந்து திருப்பதி. ஸோ திருப்பதி திருமலாவில் வந்து நாங்கள் இருக்கோம். ஸோ இதான் அதனுடைய என்ட்ரி. ஜஸ்ட் அதனுடைய டோலுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ பார்த்தா தெரியும் அதனுடைய வியூ. இதனுடைய எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக. நாங்கள் வரும்போது இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப மேக மூட்டமாக இருந்துச்சு. இப்போ தான் லைட்டாக வெயில் அடிச்சிருக்கு. பனி மூட்டம் அப்படியே லைட்டாக பறந்துருக்குன்னு வச்சோங்களேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து டோல். இதை கிராஸ் பண்ணி செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து வெளியே போகணும் போல தெரியுது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், உலகத்திலேயே இது வந்து இந்தியாவில் இல்லைங்க. ஸோ உலகத்திலேயே சொல்ல போனால் வந்து வேர்ல்ட் நம்பர் 1 மக்கள் வந்து விசிட் பண்ணக்கூடியது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு நாளில் நான் ஆவரேஜாக பார்க்கும்போது நார்மல் நாட்களில் வந்து ஒரு 50,000 பேர் ஒரு நாளில் வந்து விசிட் பண்ணுறாங்க. நியூ இயர் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 75,000 பேர் கூட விசிட் பண்ணுறாங்க ஒரு நாளில். இது உலகத்திலே இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து ஒரே நாளில் விசிட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அந்த பெருமை முழுசாக வந்து இந்த திருமலாவில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே தான் வந்து செக்யூரிட்டி செக்லாம் நடக்கும் போல் தெரியுது. ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக வரிசையாக பார்த்தவங்க தெரியும். நிறைய பேர் வந்து எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஸோ பொறுமை காக்கணும். சம்டைம்ஸ் கூட்டம் இருக்கும்போது இன்னும் ரொம்ப பெரிய கியூ இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. இதான் செக் பாயிண்ட்டு. ஸோ இதை செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கார்லாம் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு அண்ட் பேக்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போக வேண்டியதான். ஸோ செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் இருக்குது. எல்லாம் காருக்காக வெயிட்டிங் போலன்னு சொல்லி. ஸோ கார் வந்து பிக் பண்ணிட்டு திரும்ப நேராக வந்து எல்லாமே உள்ள மலைக்கு ஏறுறது தான். எங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம். ஸோ இது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு ரொம்ப ஏதோ பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. செக் போஸ்ட் அது இதுன்னு ரொம்ப நிறைய இருக்குங்க. அந்த கார்லாம் பார்க்கும்போது தரவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் வந்து கார் வந்து வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுதாங்க அந்த திருமலா வியூ. சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு பெரிய வைடு ரோடு இருக்குது. ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து மலை மேலே ஏறணும். 40 மினிட்ஸ் தான் நம்ம. ஸோ 40 மினிட்ஸ்க்கு உள்ளே வந்து வேகமாக வந்து அங்கே கிராஸ் பண்ணி போகக்கூடாது. அந்த மாதிரி ஏதோ சம்திங் ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி தெரியல எந்த டைம் என்னங்கிறது சரியாக தெரியல. பட் ரொம்ப சீக்கிரமாக வேகமாக போகக்கூடாது. ஸோ அது வந்து ரூல். காரும் வந்து வந்துருச்சுங்க ஆக்சுவலி. இது பட் இதில் போட்டிருக்கேன் அதோ 8:48 AM வந்து இருக்குது. பட் கீழே பார்க்கும்போது ஷுட் நாட் ரீச் பிஃபோர்னு போட்டிருக்கேன். பட் எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியல. இப்போ அந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஃபேன்டாஸ்டிக் வியூங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வியூவில் எங்கே சொல்கிறது சொல்லுங்கள் பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. 600 டன் முடி வந்து வருஷத்துக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ திருப்பதியில் வந்து பாலாஜி ஃபேமஸ், லட்டு ஃபேமஸ், மொட்டை ஃபேமஸ். அதே மாதிரி வந்து வெளிநாட்டில் வந்து இந்தியன் முடிக்கான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 100 crores பக்கம் அது மூலிமா வருமானம் வருது. அதை வந்து இந்த மெயின்டெனன்ஸ்க்காகவே, இந்த கோயிலுடைய மெயின்டெனன்ஸ்க்காகவே வந்து செலவிடுறாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் வந்து நிறைய அடங்கியிருக்கு பாருங்களேன் இது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வியூ பாருங்கள், ரொம்ப சூப்பரான வியூங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வியூ இல்லை. ரொம்ப பெரிய மலை. இந்த ரோடு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த ரோடே வந்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய ரோடு ஆக்சுவலி. அது ரொம்ப ஒரு வாஸ்ட் ரோடு ஆக்சுவலி. மேற்கொண்டு இதில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா,
இந்த கடவுளுக்கு வந்து வெங்கடாஜலபதி கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அபிஷேகம் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நிறைய வாசனை திரவியங்கள் பொருட்கள் எல்லாமே நிறைய விஷயம் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ நிறைய ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த விஷயம். அதான் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 50,000 பீப்புள் வந்து இங்கே போய் ரீச் பண்ணி விசிட் பண்ணி பக்தர்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி சொல்லப்போனால் பிரசிடெண்ட்லேருந்து பாமர மக்கள் வரை பக்த கோடிகள் வரை நிறைய பேர் வந்து விசிட் பண்ணக்கூடிய இடம் ஆக்சுவலி அது. ஈவன் ஃபாரின் அஃபீஷியல்ஸ் வந்தாலும் சரி, கண்டிப்பாக முக்கியமாக விசிட் பண்ணுவாங்க. இங்கே வந்து முக்கியமான நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய விஐபிஸும் சரி, மக்களும் சரி, அதுக்கான ஸ்பெஷல் தரிசனம், நார்மல் தரிசனம், இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளது. நியூ இயர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம், முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போதோ, நியூ இயர் மாதிரியான விஷயங்கள் வரும்போதோ கிட்டத்தட்ட 75,000 பேர் வந்து இதை விசிட் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோ விஷயம். இங்கே வந்து மொட்டை ஃபேமஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் லட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம் அது எல்லாம். அண்ட் சாமி வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு ராசியான சாமின்னு சொல்லுவாங்க, பணக்கார சாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தா நிறைய இங்கே ஒரு அனிமல் கிராசிங் சைன் போர்டு கூட ஆக்சுவலி போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். நிறைய அனிமல் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 days முன்னாடி வந்து போட்டிருந்தாங்க. நியூஸில் வந்துச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ ஒரு சிறுத்தை நடமாட்டம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து பத்திரமா போங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்பீடாகவும் வந்து போகக்கூடாது. நம்ம ரோடு நல்லாயிருக்கும், ஒன் வே, அதாவது வந்து மேலே போகிறதுக்கு ஒரு வழி, கீழே இறங்குறதுக்கு வேறு ஒரு வழி. அதனால் வந்து ரோட் கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால் மக்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க இல்லையா, அதனால தான் வந்து இந்த டைமுக்கு உள்ளே சீக்கிரமாக போகக்கூடாது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடில் தான் வந்து போகணும் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அபிஷேகத்துக்கு தேவையான பால் பொருள்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நிறைய பால் பொருள்கள்லாம் வந்து சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் மேற்கொண்டு பூஜைக்கான விஷயங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூஜைக்கான யூஸ் பண்ண பூக்கள் அது எல்லாமே வந்து அதை எடுத்து அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் வந்து கிராஸ் போடுறாங்க. அது வரைக்கும் வந்து அந்த மக்கள் யாரும் பார்க்கக்கூடாது, அந்த பூஜை முடித்து அந்த பூக்களை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. அது செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு. அவ்வளோ நம்ம எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? ரொம்ப ஏதோ பயங்கர ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி செக் இருந்துச்சுல்ல. ஓகே, ஸோ பரவாயில்ல, வித்தியாசமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் அதனுடைய பில்டப் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தான் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் இனிஷியலாக. பட் அது ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை. பட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இந்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ எப்போ வேணாலும் அனிமல் கிராசிங் இருக்கலாம் அப்படிங்கிறத வார்னிங் அங்கேயே வந்து போர்ட் போட்டுருந்துச்சு, சைன் போர்ட் போட்டுருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ வைல்ட் லைஃப் கிராசிங் தான் அப்பப்போ அங்கங்கே போட்டிருக்கு. ஸ்பீடு வந்து 20 ஸ்பீடில் தான் போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்டாப் பண்ணுங்க, இது என்னென்னு பார்க்கலாம். வரசக்தி விநாயகர். ஸோ வரசக்தி விநாயகர் டெம்பிள் ஒன்று போட்டிருக்கு, வழியில் இருக்குது. டெம்பிள் தான் ஃபஸ்ட்டு போகலான்னு பார்க்குறோம். வர வழியில் வந்து ஜஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து வரசக்தி விநாயகர் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. ஓகே, மேலே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கோயிலெலாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வழின்னு வச்சுங்களேன். மக்கள் வந்து கீழேருந்து மேலே செல்லக்கூடிய வழி. ரோடு ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. அந்த வரசக்தி, இந்த சைடில் வந்து மலை, சுற்றியும் வந்து ஃபாரஸ்ட். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப். ஓகே, பண்ணலாமா? ஸோ இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட வச்சுருக்காங்க போல தெரியுது. நல்லா சில்லுன்னு இருக்குது, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. பட் வெயில் அடிக்குது, பட் ஸ்டில் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. பட் மார்னிங் வந்து ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு, பட் இப்போ இன்னும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எப்படிப்பா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கா? ஓகே, அது ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சிங்களே, ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ பரவாயில்ல இருக்கா? பெட்டராக இருக்கா? பரவாயில்லாம இருக்கா? ஓகே, அங்கே தான் வந்து ஏதோ கோயில்லே வந்து அன்னதானம் இருக்காமல்ல, அங்கேயே முடிச்சிருவோம் வேலையை. நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன மண் சரிவு, கல் சரிவுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது சைட் பை சைட். பட் அதர்வைஸ் ரோடு வந்து ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ மலைப்பாதையாக இருந்தாலும் ஃபுல்லி பராமரிக்கப்பட்ட பகுதி இல்லை. ஸோ அதனால் சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் இறைவனை தரிசிக்கிறவங்களுக்கும் சரி, அஃப்கோர்ஸ் இயற்கையை விரும்புகிறவங்களுக்கும் சரி, ஸோ ரொம்ப ரொம்ப உகந்த இடங்க. ரொம்ப ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான், ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் அங்கங்கே வந்து சைன் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீட் லிமிட் வந்து 20 ஸ்பீட் லிமிட் தான் போட்டு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் போட்டிருக்கு. அண்ட் அப்பப்போ அனிமல் கிராசிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரொம்ப டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது ரோடு நல்லா இருக்கிறதுனால ரொம்ப அடித்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஓட்டிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அது இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான்
ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த டைமுக்கு கழிச்சு தான் போகணும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக போய் ரீச் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு ஃபைன் போடுறாங்க. நீங்கள் ஒரு கிராஸிங் நிற்கிறாங்க, ஒரு நிலக்கொடை மாதிரி போட்டிருக்காங்க. கம்ப்ளீட் ஒரு ஓவர் வியூ தெரியுதுன்னு வச்சுங்களேன். இதை பாருங்களேன், அப்படியே பனி சூழ்ந்துருக்கு. அது இங்கே நிற்கலாமான்னு தெரியல, பட் ஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பார்க்கும்போது. சி கம்ப்ளீட் டவுனுமே அது வந்து அதில் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அனிமல் கிராசிங், லெப்பர்ட் கிராசிங்லாம் போட்டிருக்கு பாருங்கள். கொஞ்சம் உஷாராக தான் போகணும். அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குது. சைடில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வியூ இருக்குது. இப்படி வியூ பாயிண்ட் மாதிரியோ நிற்கிற மாதிரியோ யாரும் எதுவும் அனுமதி இல்லை போல தெரியுது. ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்கே. ஸோ அதனால் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அதான் அந்த முன்னாடி சொல்ல பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 100 கோடி வருமானம் ஒரு வருஷத்துக்கு முடி காணிக்கை கொடுக்குறாங்க பாருங்க, அது மூலியமா வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட 100 கோடி. அதாவது 200 யானைகளை வந்து ஒன்றா நிற்க வச்சு வெயிட் போட்டால் அப்படி இருக்கும். ஸோ அந்த வெயிட் உள்ள முடி அளவுக்கு வந்து காணிக்கை செலுத்தப்பட்டு அது வந்து அப்ராட்க்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 100 கோடி வருமானம் வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. பட் ஆவரேஜாக பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு 1000 கோடியிலிருந்து 3000 கோடி வரைக்கும் வருஷ வருமானம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் நிறைய வந்து செலவுகள் வந்து இவங்க தேவஸ்தானத்துக்கு மூலிமா ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி 1932 தான் திருப்பதி திருமலா தேவஸ்தானம் வந்து நிறுவனம்னு வச்சுங்களேன். ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு தனி நிறுவனமாக தான் வந்து இது இயங்குது. 1980s வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர், நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து என்டிஆர். ஸோ அந்த என்டிஆர் இங்கே வந்து நிறைய அன்னதானங்கள், தங்குமிடங்கள் நிறைய வந்து நிறுவியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1980s அப்புறம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது திருப்பதி விஷயம். ஸோ ஈவன் ஃபாரின் அஃபீஷியல்ஸ் வந்தாலும் சரி, இங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸு, பொலிட்டீஷியன்ஸு, நிறைய ஆக்டர்ஸு, பாமர மக்கள் முதற்கொண்டு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸோ எல்லாமே வந்து தரிசனம் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடம்னு வச்சுங்களேன். அப்படியே லைட்டாக வந்து காது அடைக்குது. உங்களுக்கு காது அடைக்கிற மாதிரி இருக்கா? கொஞ்சம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து ஏறிட்டு இருக்கோம். ஸோ லைட்டாக வந்து காது அடைக்குது. நல்ல இங்கே ஒரு அடர்ந்த காடு தெரியுது. இங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. மேபி கொஞ்சம் குறுகலான ஒரு ரோடாக தெரியுது. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. இதை பாருங்களேன், இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்ல திக் ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது சைடெல்லாம். ஸோ அதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க புலிகள் நடமாட்டம், சிறுத்தைகள் நடமாட்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்திய கோயில்கள், எஸ்பெஷலி சவுத் இண்டியன் டெம்பிள் கூட எல்லா சாமிகளுக்கும் அது எவ்வளோ ஒரு சாந்தமான சாமிகள் இருந்தால் கூட சரி, கையில் வந்து ஒரு ஆயுதம், ஒரு வேலாயுதம், எனிதிங், ஏதாவது கோடரி, இந்த மாதிரி விஷயங்கள், அருவாள், இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய ஆயுதங்கள் தாங்கின சுவாமிகள் சிலைகள் தான் இருக்கும், சுவாமிகள் தான் இருக்கும். அது சாந்தமான சுவாமிகள் இருந்தாலும் சரி, இல்லை பத்ரகாளி இந்த மாதிரி விஷயங்கள், ஆக்ரோஷமான சுவாமிகள் இருந்தாலும் சரி. ஆனால் இந்த திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஆயுதம் இல்லாத ஒரு சுவாமி. ஸோ அதனால தான் இந்த சுவாமி வந்து வெறுங்கை வேடன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பாலாஜி சொல்கிறது, வெங்கடாஜலபதி சொல்கிறது, ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்கிறது, அவங்கவுங்க இஷ்டப்பட்டு நிறைய ஒரு சில பேர் வச்சு அப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர்கள் உள்ள ஒரு சுவாமி தான் இது. இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. அதில் வந்து ஒரு 200+ கல்வெட்டுகள் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்டதாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இங்கேயும் தமிழர்கள் ஆட்சி இருக்குது, தமிழர்களுடைய அடையாளங்கள் இங்கேயும் இருக்குதுங்கிறது ஒரு சாட்சின்னு வச்சுங்களேன் அந்த கல்வெட்டுகள் மூலிமா. இந்த 7 மலை சூழ்ந்த இந்த 7 மலையான் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சால கிராம தங்க மாலைன்னு ஒன்று வந்து பண்ணுறாங்க. அதுதான் வந்து சூடுறாங்கன்னு வச்சுங்களேன். அது கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ வந்து வெயிட் உள்ளது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து தான் வந்து அந்த மாலையை அணிவிக்க முடியும்னு சொல்கிறாங்க அந்த சிலை மேலே. மேற்கொண்டு அது மித்தோ வாட் எவர், பட் அவங்க சொல்கிற விஷயம் என்ன, அந்த சிலையிலே வந்து இயற்கையாக மனித ரோமங்கள் எப்படி இருக்கோ, பாடியில் வந்து பாடி ஹேர்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி அந்த சிலைக்கே வந்து இயற்கையான முடி இருக்குது அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் உண்மை நிலவரம் தெரில, பட் அது சொல்கிற கருத்துன்னு வச்சுங்களேன், புராண கருத்துக்கள் அது. அது வந்து சூரிய கடாரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 5 kg. ஸோ அவருடைய பாத கவசம் பார்த்தீங்கன்னா 375 kgs இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒற்றைக்கல் நீளம் ஒன்று இருக்காங்க. ஒற்றைக்கல் நீளம், அது வைரமாக என்னன்னு தெரிலிங்க. அதனுடைய மதிப்பு வந்து 100 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பணக்கார சாமி தாங்க இந்த பாலாஜி. இந்த பூஜை அலங்காரத்துக்கு பண்ணக்கூடிய இந்த சாஃப்ரன், இந்த மாதிரி நிறைய ஒரு அலங்கார பொருட்கள், அபிஷேக பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொன்றும் எங்கே ஃபேமஸாக இருக்கோ அந்த கண்ட்ரிலிருந்து தருவிச்சு இம்போர்ட் பண்ணி அது மூலிமா வந்து இவங்க வந்து அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதனால தான் ஃபாரின் அஃபீஷியல்ஸை இங்கே வந்து மறக்காமல் விசிட் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுங்களேன்.
இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பெருமாளை வந்து ஆராதனை பண்ணுறாங்க இல்லையா, அந்த விளக்கா என்னன்னு தெரியல. பட் அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு கிட்டத்தட்ட ஒரு பல 100 ஆண்டு காலமாக வந்து அந்த விளக்கை வந்து அணையாமல் பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது யாராவது ஒருத்தர் அதை வந்து மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு மேலேயே வந்து 100 காலம் சொல்கிறாங்க. ஸோ மேலே அதை அணையாமல் பார்த்துக்கிறதா ஒரு கருத்து இருக்குது. திருப்பதியை ஆக்சுவலி வந்து ஒரு கலவரத்தில் ஒரு கழகத்தில் தான் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா? ஆக்சுவலி 2 விதமான கழகம். ஒன்று வந்து புராதன வரலாறு மூலிமா வந்து ஒரு கழகம் பற்றி சொல்கிறாங்க, அண்ட் பொலிட்டிக்கல். ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மொழி வாரியாக வந்து மாநிலங்களை வந்து மாகாணங்களில் வந்து பிரிக்கும்போது, ஐ திங்க் நேரு காலத்தில் நினைக்கிறேன். ஸோ பிரிக்கும்போது இந்த திருப்பதி வந்து தமிழ்நாட்டை சேரும் இல்லை ஆந்திராவை சேரும்னு சொல்லி 2 மாநிலங்களும் வந்து கலகம்லாம் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய கலகம், உண்ணாவிரத போராட்டங்கள், மாப்போசியா சம்திங் சொல்கிறாங்க. அவங்க அங்கே ஆந்திராவில் வந்து ஒருத்தர் வந்து இதுக்காக உண்ணாவிரதம் இருந்தே வந்து இறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு கலகம் நடந்து இது எங்களுக்கு பிரிக்கணும்னு சொல்லி அது ஃபைனலாக வந்து அது ஆந்திராவுக்கு சேர்ந்தது. திருத்தணி வரைக்கும் உள்ள விஷயம், எஸ்பெஷலி திருத்தணி வந்து தமிழ்நாட்டுக்கும், திருப்பதி அப்படிங்கிறது வந்து ஆந்திராவுக்கும் சேர்ந்தது மாதிரி பிரித்து விட்டுருக்காங்க. பட் அது ஆந்திரா வந்து இப்போ செல்வம் கொளிக்கும் வளம் கொளிக்கும் இடமா இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அப்படிங்கிறது இந்த பாலாஜி கருணையால் இருக்கக்கூடிய திருமலா திருப்பதின்னு வச்சிங்களேன். இங்கே வந்தாச்சு நினைக்கிறேங்க, ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புதுவித அனுபவம் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் போல். இங்கே டிக்கெட் காட்டணும் போல் தெரியுது. வருமானம்னு ஒன்று இருந்தால் கூட, பட் அது இழைச்சிருக்காங்க போட்டுங்க. எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குங்க. ஒரு பொதுமக்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியான மெயின்டெனன்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகாக பாருங்கள், சைடெல்லாம் அங்கங்கே திருப்பதி மட்டைகளையும் பார்க்க முடியுது. அதெல்லாம் பசிக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே முதல்ல நாங்கள் வந்து அன்னதானம் கவுண்டர் சென்டர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே சூப்பராக சாப்பாடும் சூப்பராக இருக்கும், அன்னதானம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது போல தெரியுது. நியூ ஹோட்டல் வுட் சைடு அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த தங்கும் விடுதிகள் ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நிறைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தங்கும் விடுதிகள் நிறைய வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் முன்னாடியே இதெல்லாம் வந்து புக் பண்ணிட்டு வரணும். ஸோ புக் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். அது ஏதோ நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, ஆல்ரெடி புக் பண்ணணும், அதை அலாட் பண்ணிடுவாங்க போல தெரியுது. நிறைய லைன் கட்டி நிற்குதுங்க, வரிசையாக நிற்குது. கார்ஸ்லாம் நிறையா நிற்குது. இதை பாருங்களேன், வா வாட் ஆர் வியூங்க. இது நேச்சுரலாக உருவானதா என்னன்னு தெரியல, பட் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். தண்ணி எப்படின்னு தெரியல, அது நேச்சுரலாக வர்ற தண்ணியா மழை தண்ணி தான் அருவியாக சின்ன குட்டி ஃபால்ஸ் மாதிரி வருதா என்னன்னு தெரியல. இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. இது ஒரு ஒரு புனிதத்தலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ புனிதத்தலம் தாண்டி அதை டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. இல்லை அழகாக இருக்குல்ல. முன்னாடி சொன்ன மாதிரி கடவுளை வந்து தரிசிக்கிறதுக்கும் ஓகே, ப்ளஸ் வந்து கூட இந்த இயற்கையை தரிசிக்கிறதுக்கே வரலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸுங்க அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியுமானே தெரில. ஒரு புனித தலத்தை பின்னாடி ஒரு பாட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வந்து அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அதிக அன்னதானத்துக்கு போகணும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பசிக்குது ரொம்ப. பெரிய இடங்க, ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்குங்க உள்ளுக்குள்ள. ஆக்சுவலி சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பிரம்மாண்டமான விஷயம். எதிர்பார்த்து நம்ம வந்து இப்படி எதிர்பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே பார்க்கும்போது அந்த இடமும் சரி, பிரம்மாண்டமும் சரி, இயற்கையும் சரி, ஸோ அதனுடைய பராமரிப்பு எல்லாமே வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுங்க. இது ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பேக் சைடு வியூ சொல்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் வரிசையாக அங்கே வந்து போயிட்டுருக்குறாங்க. பாருங்களேன், இதெல்லாம் ஏதோ ஒரு பீச் ரிசார்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம். கோயில் இவ்வளோ தூரம் அதை மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிக ஆச்சரியமான விஷயங்க. இது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மெயின்டெனன்ஸு. மக்கள் அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இங்கே தேடி வராங்க, இவ்வளோ செலவுகள் பண்ணி வராங்க. அங்கே நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நிறைய ரெஸ்ட் ஹவுஸுங்க. நம்ம முன்னாடி புக் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகாக, லைக் எப்படின்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு அழகாக ஒரு சைட் சீயிங் மாதிரி அழகாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். திருமலா கார்டன், ஒரு மூணார், கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகும்போது இந்த மாதிரி இருக்கும். அப்படி சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்து அனுபவிச்சாதாங்க தெரியும். ஆக்சுவலி இது எவ்வளோ ஏக்கர் நிலப்பரப்பளவுங்கிறது தெரியலைங்க, ஆனால் ரொம்ப பெரிய இடங்க. 300 rupees டிக்கெட்டுங்க. இங்கே பாருங்கள், கூட்டம் பாருங்கள், மக்கள் ஜன நடமாட்டங்கள் பாருங்களேன். ஒரு நாளைக்கு வந்து 50,000 பேருக்கு மேலே வராங்க அப்படின்னு சொன்னால் சும்மா வாங்க பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன இடம்னு தெரில. இது என்ன இடங்க? எஸ்வி மியூசியம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மியூசியம் போல். அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது அரண்மனை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
லக்கிலி இவ்வளோ கொடுத்துக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அங்கங்கே நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க போல தெரியும். பட் சிலங்கள நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் அன்னதான மையம் வந்திருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து கார் பார்க்கிங் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா அன்னதான மையம் போட்டிருக்கீங்க, அன்ன பிரசாத சென்டர், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கடையில் போட்டிருக்காங்க. ருத்ராட்ச மாலை இதை பார்த்துவாங்க. இதுதாங்க அந்த மெயின் கோபுரமா. உள்ளே பஸ் ஸ்டாண்ட் கூட இருக்கு போல தெரியுது. கீழே பார்த்து வாங்க. அன்னதான மையத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறோம். பசி தாங்க முடியவில்லை. ஸோ இதுதாங்க வந்து அன்னதான மையம். பெருசாக ஒரு லைன் கட்டியிருக்காங்க பாருங்களேன். மக்கள் வந்து வரிசையாக படையெடுத்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தா தெரியும் எனக்கு. ஒரு 10-15 லைன் இங்கே இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்தோம், அதுக்கப்புறம் செகண்ட் இருக்குது, தேர்ட் அங்கே இருக்குது, அடுத்தது வந்து 4th லைன். இந்த 4th லைனுக்கு அப்புறம் தான் வந்து உள்ளேயே போகும்போது தெரியுது. பெரிய கியூ. உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்த ஒன்று வந்தாச்சு. உள்ளே போகிறதுக்கே ஒரு ரோ மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ரோ மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. இந்த ரோவில் ஃபுல்லாக போகணும். பெரிய லைன், எங்கேயோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி தெரியுது. அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போய் சாப்பிட மாதிரி இருக்குது. பெரிய ஒரு கல்யாண மண்டபம் வந்து ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு ஓவர்வியூ தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. இன்னமே இது பிரமிப்பு மேலே பிரமிப்பு. ஒரு ஃபுல் மேப்பாக என்ன தெரியல, மேப் மாதிரி தான் ஆக்சுவலி. ஒரு 3D மேப் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மேப் வியூன்னு வச்சுங்களேன். சூப்பராக இருக்கும் பாருங்க. ஒரு சூப்பர் வியூங்க அது. எவ்வளோ அழகாக இருக்குங்க. அதெல்லாம் எப்படி வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. எவ்வளோ அழகாக இருக்கு, ரொம்ப அழகு. தள்ளி வச்சு இப்போதான் வந்து ஃபுல்லாக கீழெல்லாம் வந்து 2-3 ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாருங்க, சம்திங் இதை வச்சுருக்குறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பேக் ஆகிருந்தா ஒருத்தருக்கு ஒரு 1000-2000 பேர் புக் பண்ணியிருக்கீங்க இந்த ஃப்ளோர். எப்படி இருக்குது புதுசாக அன்னதான அனுபவம் எப்படி இருக்கு மேடம்? அன்னதான அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஓகே, ரஷ்ய பெரிய லைன் கட்டி வச்சுருக்காரு. ரஷ்ய சாப்பாடு போடுவேன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வந்துருச்சாங்க, சாப்பாடு போட்டு விட்டுட்டாங்க. ரஷ்யா மாற்றி 2 பக்கமும் மாற்றி போடுவாங்க. டேஸ்ட்டு வந்து ஏதோ கொல்லி சட்னியும் சம்திங் அது பார்த்தேன், டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இது நார்மல் இது மாதிரி இல்லை. சாம்பார் ஊற்றிட்டாங்க. அடுத்தது விஷயம் சர்வீஸ் வந்து ரொம்ப ஸ்பீடுங்க. இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக போட்டாங்க. எப்படி இருக்கு, டேஸ்ட் பண்ணியே இல்லையா? சாப்பாடை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் தரம்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப சுட இருக்குது. சர்வீஸ் ரொம்ப ஸ்பீடாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி செய்கிறாங்க, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் என்னுடைய மேஜிக்கே சொல்லப்படும். எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் இந்த அளவுக்கு வந்து நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபாஸ்ட்டாகவும் ஸ்பீடாகவும் 5 ஸ்டார் டேஸ்ட்டு. இது ரசம் மோர் வருது. ரசம் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா சாம்பார் சாப்பிட்றதுக்குள்ள மோர் ஊற்றிருக்கேன். இடத்துல ஒன்று வருமானு தெரியல, பார்க்கணும். பெருசு. இது மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சாமி கயிறு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாமி கயிறு நிறைய இருக்குது பாருங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாப்பாடு குவான்டிட்டி நிறையா போட்டாங்க. திரும்ப வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்டாங்க. சாப்பாடு, பொரியல், ஒரு ஸ்வீட் பொங்கல், ஒயிட் கலர் இருந்துச்சு, பட் ஸ்வீட் பொங்கல், ரசம், மோர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. திரும்ப கேட்டு வந்து கல்யாண வீட்டில் கேட்குற மாதிரி கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது.
ஃபுட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே அன்ன பிரசாதம் டொனேஷன் கவுண்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து டொனேஷன் பண்ணுறவங்க அங்கே பண்ணிக்கலாம். மார்க்கெட் மாதிரி நிறைய வந்து கடைகள் இருக்குங்க. குபேர சிலை, சாமி சிலை, குபேர சிலை இருக்குது. மார்க்கெட் மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சாமி பொருள் சம்மந்தமாகவும் நிறைய அந்த செயின் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. எவ்வளோ சொன்னாங்க அது? அன்னப்பிரசாத சென்டருடைய டைமிங் போட்டுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30 to 10:30, லஞ்ச் வந்து 10:30 to 4 o'clock, டின்னர் வந்து 5 to 10:30ங்க. சூப்பரில் நல்லா திகட்டு கொடுக்குறாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, குவான்டிட்டியும் சூப்பராக இருக்குங்க. செலக்டாமல் செஞ்சு சர்வீஸ் பண்ணுறாங்க. இதுதாங்க வந்து மெயின் பிளேஸ். வெயில் மார்னிங் ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து வெயில் ரொம்ப நிறைய இருக்குது. பாருங்கள், கூட்டம் பாருங்கள். கண்டிப்பாக டிக்கெட்லாம் வாங்கணுன்னா ரொம்ப கூட்டம் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். டிக்கெட் வாங்கியே அந்த அளவு மோதுது கூட்டம், கஷ்டமாக இருக்கு. திருப்பதி தரிசனங்கிறது சும்மாவா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கோயிலாக ஒரு திருவிழா நடக்கிற இடமா அப்படிங்கிறது தெரியல. அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பேர். சூப்பராக இல்லை? அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இடம் வச்சுருக்கீங்களா? மக்கள் கிட்டத்தட்ட வந்து அதான் ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, ஆவரேஜாக 50,000 to 75,000 வரேன்னு சொல்கிறாங்கல்ல. சூப்பர் பாரு, எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இதை பற்றி பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லைங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், அதனால் பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது கட்டாயம் நிறைய இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பாக வீடியோ தரலாம் கட்டாயம். அப்பா, ஒரு வழியாக தரிசனம் முடிச்சாச்சுங்க. ஸ்பெஷல் விஐபி தரிசனம் முடிச்சாச்சு நம்ம. ஆக்சுவலி ஃபைனலி சரியான கூட்டங்க, சீரியஸாக ரொம்ப கூட்டம். தரிசனம் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுதான் மெயின் கோபுரம். எவ்வளோ பெரிய இடம் பாருங்களேன். பக்கத்தில் ஓகே வாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வரக்கூடிய இடம் அது. கூட்டம் பாருங்க, வெளியே வர்ற கூட்டம். அடுத்தது வந்து லட்டு சென்டர் போயிட்டு இருக்காங்க. ஸோ லட்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் வாங்கணும். லட்டு கவுண்டர்ஸ் இதற்கு ஏதாவது லிமிட்டடாக இருக்கான்னு தெரியல, எவ்வளோ தான் தருவாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு தெரியல, இல்லை நிறையா வாங்கலாமா என்னங்கிறது தெரியல. ஆக்சுவலி பெருமாளுடைய பக்தியில் மூழ்கி மைக் ஆஃப் ஆனது கூட தெரியாமல் நான் படுக்கு தனியாக ரொம்ப நேரமாக பேசியிருக்கேன். பரவாயில்ல, வாய்ஸ் ஓவரில் இனிமேல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ லட்டு சென்டருக்கு உள்ளே போய்ட்டோம். லட்டு சென்டரில் பார்க்கும்போது பேக்ஸ் தனியாக நீங்கள் வாங்கணும். ஸோ 20 rupeesலேருந்து 50 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. லட்டு பார்த்தீங்கன்னா சின்ன லட்டு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பெரிய லட்டு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் மொத்தமாக வந்து ஒரு 12 சின்ன லட்டும் ஒரு பெரிய லட்டும் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ட்டு. திருப்பதியோட புராண வரலாறு, மித்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டோரியை நம்ம பார்த்துடலாமா? ஆக்சுவலி யுகங்கள் 4, அதில் வந்து கலியுகத்தில் தான் நம்ம இருக்கோம்னு வச்சுங்களேன். அந்த கலியுகத்தில் மனிதர்கள் எல்லாமே அரக்க குணம் பிடிச்சி ரொம்ப வந்து அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, காசியப்ப முனிவருங்கிற ஒரு முனிவருடைய தலைமையில் ஒரு பெரிய வந்து ஒரு யாகம் நடத்துகிறாங்க. வழக்கம் போல் கலகத்தை உருவாக்குற நம்ம நாரத முனிவர் இருக்கார், அவர் வந்து போயிட்டு காசியப்ப முனிவர்கிட்ட, எப்போ இது யாருக்கப்பா யாகம் பண்ணுறீங்க, எந்த சுவாமிக்கு வந்து நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ண போகிறீங்க, அவர் மூலியமாக தான் உங்களை வந்து இந்த சாதனைகளை வந்து செய்ய முடியும்,
ஸோ யாருக்காக தியாகம் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. அதில் வந்து குழப்பமாகி இவங்க காசியப்ப முனிவர் தலைமையில் நடந்த அந்த யாக மக்கள் எல்லாருமே சேர்ந்து பிருகு முனிவருக்கு போவாங்க. பிருகு முனிவர் என்ன பண்ணுவார், ஓகே நான் பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு விண்ணுலகத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன். விண்ணுலகத்தில் முதல்ல பிரம்மா அண்ட் சிவாவை போய் பார்க்குறாங்க. யாரும் இவர் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. சரி மகாவிஷ்ணுவை பார்க்கலாம் அப்படின்ட்டு மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறாரு. மகாவிஷ்ணுவை பார்க்க போகிற இடத்துல மகாலட்சுமி தேவியோட வந்து மகாவிஷ்ணு ரொம்ப அழகாக சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. அதில் என்ன ஆகுதுன்னா பிருகு முனிவர் வரதை வந்து கவனிக்கல. ஸோ ஏற்கனவே கோபமுற்று இருந்த பிருகு முனிவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கோபமாகி இவரும் கண்டுக்கலையே அப்படின்ட்டு மகாவிஷ்ணுவுடைய நெஞ்சில் வந்து எட்டி மிதிக்கிறாருன்னு வச்சுங்களேன். திருவிளையாடல் பண்ணுற மகாவிஷ்ணுவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் தெரியும் இல்லையா, அவர் தான் மிகப்பெரிய இறைவன் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த எட்டி உதைத்த காலை வந்து ஐயா வலிக்குதா உங்களுக்கு அப்படின்ட்டு தடவி கொடுக்குறாரு, நீவி கொடுக்குறாரு. இதை பார்த்து கோபமுற்ற மகாலட்சுமி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னது உங்களை எட்டி மிதிக்கிறாரு, அது கோபம் விடாமல் வந்து அவருக்கு வந்து காலை வந்து பாதம் தடவி கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னால் இதை வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தேவி என்ன பண்ணுறாங்க, பூலோகத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, மகாலட்சுமி தேவியை தேடி பூலோகத்துக்கு கிளம்புற மாதிரி போய் அங்கே பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் திருத்துறதுக்காக வந்து ஒரு அவதாரம் மாதிரி எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க போய் பூலோகத்துக்கு வந்து வேங்கடகிரி மலையில் போய் செட்டில் ஆகிறாரு. அங்கே வேங்கடகிரி மலையிலிருந்து தான் வந்து வீட்டிலிருந்து கலியுகத்தை வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிற வந்து வரலாறு தான். அதனால தான் வந்து வெங்கடாஜலபதி சுவாமி, ஸோ வேங்கடகிரி மலை வந்து திருமலை இல்லை வந்து திருப்பதி அப்படிங்கிறது வந்து மாறி இருக்குன்னு வச்சுங்களேன். பட் இப்போதைக்கு மெயின் ஸ்டோரி இதுதான் வச்சுங்களேன். இதுதான் திருப்பதி உருவான வரலாறு. திருப்பதி பயணத்தை தரிசனத்தை ரொம்ப அழகாக முடிச்சு கொடுத்த என்னுடைய டிரைவர் பாலு அவர்களுக்கு மிக்க நன்றி. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இது 7 ஸ்டார் ஹோட்டல்லையோ 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் இல்லைங்க, நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய குளம்ங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பறவைகளும் அக்வா ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர்லையும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற விஷயங்கள். சென்ட்ரலில் வந்து மண்டபம், நிறைய முட்டை போட்டு நிறைய மக்கள் வந்து அங்கே குளிச்சிட்ருக்காங்க. பட் அங்கே ஒரு ஃபென்ஸ் அமைச்சிருக்காங்க, உள்ளே வந்து கிணறு இருக்குது, அதனால் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து ஃபென்ஸ் அமைச்சிருக்கிறாங்க சேஃப்டிக்காக. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது மெயின் மூல பிரகாரத்தினுடைய தங்க கலசம் கூட அங்கேருந்து பளிச்சுன்னு தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ஃபவுண்டெயின் மாதிரி கூட அங்கே இருந்துச்சு. பெருமாளுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு அண்ட் அங்கே இருக்கிற காட்சிகள்லாம் வந்து பிரம்மாண்டமான காட்சிகளை வந்து பார்த்து ரசிச்சுட்டு கார் பார்க்கை நோக்கி நடக்கும்போது இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய ஷாப்ஸ் நிறைய இருக்குது. நிறைய கேப்ஸ் வைக்கிறதுக்கு, நிறைய அக்சசரிஸ் இருக்கிறதுக்கு, அண்ட் வந்து சாமி சிலைகள் வந்து நிறைய இருந்துச்சு, பொம்மைகள் நிறைய இருந்துச்சு. அது கூட இல்லாமல் நிறைய ஹோட்டல்ஸ் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கேயே வந்து மக்கள் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் பார், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அண்ட் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் அமைச்சிருந்தாங்க. வழிநெடுக நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. வேண்டியவங்க கண்டிப்பாக சாமி கயிறுகள் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ மக்கள் தேவையானதை வாங்கிக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது இது ஈஸியாக இருக்கும். அண்ட் மேற்கொண்டு அங்கே வந்து ஏடிஎம் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவசர தேவைகளுக்கு அங்கே ஃபாலோ பண்ணிக்க முடியும். பஸ் வசதிகளுக்காக அங்கேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் கூட உள்ளே இருந்துச்சுங்க. கார் பார்க்லேருந்து கார் எடுத்துகிட்டு ஆன் தி வே போகும்போது வாவ், இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து ஓவியம் மாதிரி வரைஞ்சி எவ்வளோ வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இது என்னென்னு தெரியுதுங்களா, இதாங்க வந்து கல்யாண மண்டபம். திருப்பதியில் போய் மேரேஜ் பண்ணிப்போன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இங்கே தான் நடக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். பட் இது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. பட் அங்கே கேட்கும்போது சொல்லும்போது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள் கல்யாண மண்டபம் மாதிரியா இருக்குது. எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். அடுத்தது நாங்கள் பயணப்படுறது அப்படிங்கிறது பாபா விநாசம் இல்லை பாபா விநாசனம் சொல்கிறாங்க. பாவங்களை தீர்க்கும் இடம் அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் அமைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஆன் தி வே போகும்போது நீங்கள் வந்து நிறைய பிளேசஸ் பார்க்க முடியும். அனுமன் டெம்பிள் இருக்குது, வேணுகோபால் டெம்பிள், ஆகாஷகங்கா, ஒரு டேம் இருக்குது, ஸ்ரீவாரி பாதம், இந்த மாதிரி விஷயங்களை கிராஸ் பண்ணி தான் போகணும்னு வச்சுங்களேன். ஆன் தி வே போகும்போது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய கடைகளும் அங்கே இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. பாவங்களை தீர்க்கும் புண்ணிய தீர்த்தம் உள்ள இடம் இந்த இடம் தான் வந்து பாபா விநாசம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு கங்கா தேவி டெம்பிள் இருக்குது. அங்கே போய் அந்த தேவியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தில் குளித்து நம்ம பாவங்களை போக்குவோம் என்பது ஐதீகம். ஆச்சாரப்படி வழக்கப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த பாப விநாசம் போயிட்டு அங்கே வந்து பாவங்களை போக்கிட்டு அதுக்கப்புறம் திருமலா போய் மொட்டையடித்து அதுக்கப்புறம் வெங்கடாஜலபதியை பார்த்து தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாபா விநாசம் பார்த்திங்கன்னா திருமலையிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போகக்கூடிய பிளேஸ்னு வச்சுங்களேன்.
ஆன் தி வே தான் நான் சொன்ன மாதிரி நிறைய பிளேசஸை விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபா விநாசம் போகலாம். அங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது, அதோட 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஃபாரஸ்ட்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால டைமிங் எனக்கு தெரிஞ்சு அங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் 5 o'clock க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பட் அங்கே வாட்டர் ஃபால்ஸுங்கிறது 24 hours இருக்குன்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock இருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் போய் வாட்ச் பண்ணலாம். ஆவரேஜ் ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கார் பார்க்கிலேருந்து ஒரு 5-10 minutes வந்து நடந்து வரணும். அந்த ஷாப்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்க ஷாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிளேசஸ் வரணும். ஆன் தி வே வரும்போது நிறைய மங்கீஸ் இருக்கும், நிறைய குரங்குகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து உஷாராக சேஃபாக தான் வர வேண்டியது இருக்கும். அங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெட் ஸ்குரில், ஒரு சிகப்பு அணில் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய அணில். நீங்கள் பார்த்தா கூட தெரியும். ஸோ அங்கே நிறைய பேர் வந்து அங்கே உணவு ஊட்டுவாங்க. ஆக்சுவலி நிறைய தேங்காய் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அங்கே வந்து பார்க்க முடியும். அங்கங்கே நிறைய வந்து சுற்றிட்டு தான் இருந்துச்சு. பட் குரங்குகள் விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் அது உணவு கொடுக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. அது உணவு கொடுத்து பழகி தான் நம்ம கொடுக்காத போது பேக்ஸ் எடுத்து போகும்போது நிறைய அட்டாக் பண்ணுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். வழிநெடுக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கே கண்டிப்பாக நிறைய வேண்டிய பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன் தி வே போகும்போது சாப்பாடு கடை இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் சென்டர் இருக்குது. ஸோ களைப்பாறும்போது கண்டிப்பாக அங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே நடந்து போகலாம். ஒரு 10 minutes வந்து ஒரு கார் பார்க்லேருந்து வரணும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டயர்டாக இருக்கும்போது அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சீப்பாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அங்கே ரொம்ப பார்த்து சேஃபாக உஷாராக தான் போகணும். நிறைய பிக் பாக்கெட் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க போல தெரியுது. ஆக்சுவலி நிறைய அங்கே போஸ்டரில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க இந்த மக்களிடமிருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும்னு வச்சுங்களேன். திருப்பதி பயணத்தை ஒரு வழியாக முடிச்சுட்டு திரும்ப சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பயணப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த பாத யாத்திரையை வந்து கீழேருந்து மேலே ஏறுவாங்க பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மேலேருந்து கீழே கார் வழியாக கீழே இறங்கும்போது பாத யாத்திரை மூலிமா கீழேருந்து மேலே ஏறக்கூடிய வழிகள் வந்து சரியாக இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு. சரி நண்பர்களே, கண்டிப்பாக இந்த திருப்பதி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்து ரசிங்க, இதை வந்து பக்தி மயமாக கொண்டாடுங்க. ஸோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் பெரிய நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம் நண்பர்களே. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆக்சுவலி. ஸோ எண்ணம் கண்டிப்பாக பெரிதாக இருந்தால் வாழ்க்கையும் நமக்கு பெரிதாக இருக்கும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மலையிலேருந்து கீழே இறங்கும்போதுங்க பாருங்களேன், மலைக்கோயில், அங்கே ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பிரம்மாண்டமாக மலை குகை மாதிரி அதுக்குள்ளே வந்து நம்ம கார் போகிற மாதிரி அந்த ஃபீலிங், அதோடைய வியூ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குதுங்க.